உங்கள் வீட்டில் இருக்க பழைய புடவைகள் வேஸ்ட்டாக அப்படியே கிடக்குதுன்னு அது ஏதாச்சும் செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த செலவுமே இல்லாத அந்த பழைய புடவைகளை ஒரு அழகான உறுதியான டோர்மேட் எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜீரோ பட்ஜெட்டிங் இந்த டிஐஒய் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டோர்மேட் தைக்கிறதுக்கு பழைய சாரீ ப்ளஸ் ஓல்டு கட்டப்பை, பழைய கட்டப்பை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா சாரீ மட்டும் நம்ம கீழே தரையில் போட்டு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வழுக்கும். அதுக்காக ஒரு கிரிப்னஸுக்காக நம்ம கட்டப்பை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சாரியில் நம்ம 2 டோர்மேட் தைக்கலாம். இது போல் 4 மடிச்சுக்கணும். அந்த கட் பண்ணி வச்ச பாதி புடவையை எப்படி மடிக்கணும் அப்படின்றத பேப்பரில் சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஆல்ரெடி இது வெட்டின பாதி புடவையை இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடி, அதுக்கப்புறம் இன்னொரு மடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு மடி, அதாவது ரெக்டாங்கிள் ஷேப் வர அளவுக்கு நம்ம மடிச்சுக்கணும். சாரியை நம்ம கொத்துமதிப்பாக மடித்தாச்சு. ஆனால் கட்டப்பைக்கு சரியான மெஷர்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி நீளம் வந்து 17 இன்ச்சு, அகலம் வந்து 12 இன்ச்சு. இந்த அகலத்தில் நீங்கள் ஒரு கட்டப்பையை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெட்டிக்கணும். வெட்டிட்டு அதை அடியில் போட்டுட்டு ஒரு கட்டப்பையை வெட்டி கீழே 2 பீஸ் வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மடித்து வச்ச அந்த சாரியை இதுக்கு மேலே போடணும். பாருங்கள், கட்டப்பை அதில் வந்து 2 கிளாத் கீழே இருக்குது. ஓகேவா? வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சாரியை போட்டுக்கணும். இந்த பட்டி பீஸ் எதுக்குன்னா ஓரத்தில் முடித்து தைக்கிறதுக்கு, அதாவது 2.5 இன்ச்சில் நீங்கள் ஒரு 1 மீட்டருக்கிட்ட வெட்டிக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் இருந்துச்சுன்னா நேராக வெட்டிக்கோங்க, இல்லைனா சின்ன பீஸில் 4-5 மடித்து இந்த மாதிரி வெட்டிக்கணும். அடியில் வைக்கக்கூடிய இந்த கட்டப்பை துணியை 2 துணி நம்ம வைக்கிறோம். அதனால் 1-2 மேலே கீழே ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அதை கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் 4 பக்கமும் சுற்றியும் தைச்சிக்கணும். ஓரத்தில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம மடித்து வச்ச அந்த சாரியை இப்படி போடணும். போட்டுட்டு அந்த கட்டப்பை, அந்த கீழே இருக்கிற அந்த கட்டப்பை துணி எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம இந்த சாரியை இந்த துணியோட அட்டாச் பண்ணணும். இந்த பையோட இந்த சாரியை வச்சு நீங்கள் 4 பக்கமும் சுற்றி தைச்சாலும் ஓகே தான், இல்லை ஃபஸ்ட்டு சென்டரில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் தைச்சாலும் ஓகே தான். உங்களுக்கு சரியாக ஸ்டிஃபாக நிற்கலைன்னா குண்டூசி கூட நீங்கள் குத்திக்கலாம் ஓரத்தில். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த சாரீ இப்படி பாதியாக மடிங்க. இது எந்த அளவில் வந்து நிற்கிதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு வரைக்கும் நம்ம தைக்கணும். தைச்சிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் சாரியை திருப்பிக்கணும். ஏன்னா இது உள்ளே வந்து ஒரு மாதிரி டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான தையல் நான் போடுறேன். நீங்கள் வந்து முக்கோண ஷேப்பில் உள்ளே இருக்கிற டிசைன் வேணும்னா முக்கோணமாக தைங்க. 4 பக்கமும் நீங்கள் தைச்சிட்டு சென்டரில் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் தைச்சிக்கலாம். சென்டரில் நம்ம எத்தனை தடவை தைக்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு உங்களோட இந்த டோர்மேட் லைஃப் லாங் வரும். எல்லாம் ஸ்டிச் பண்ண பிறகு மறுபடியும் ஊசியை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கணும். இந்த மாதிரி 4 பக்கமும் தைச்சி முடிச்சிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா சாரியோட கிளாத்தெல்லாம் அந்த கட்டப்பையோட சைஸு கட் பண்ணிக்கணும். ஏன்னா கட்டப்பை தான் சரியான ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. சாரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதை கரெக்டான தைச்சி முடிச்சிட்ட பிறகு தேவையில்லாத ஓரம் பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓரத்தை மடித்து தைக்க போகிறோம். ஓரத்தை எப்படி தைக்கணும், அதுக்கு தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஒரு பட்டியை கட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள்கிட்ட நீட்டாகவே பட்டி கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதை வந்து ஓரத்தில் ஜாயின் பண்ணிக்கணும்.
ஃபஸ்ட்டு இந்த பட்டியை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கணும். அந்த பட்டி பீஸோட நல்ல பக்கமும் அந்த பையோட கெட்ட பக்கம், அதாவது பின்பக்கம், ரெண்டுத்தையும் ஒன்றா நேருக்கு நேர் பார்த்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கிட்டே போங்க. ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சது பக்கம் தைக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம இந்த மாதிரி தைக்கணும். தைச்சிக்கிட்டே கார்னரில் வரும்போது ஒரு சின்னதாக ஃப்ரீட் வச்சு கார்னரில் டர்ன் பண்ணிவிடுங்க. ஊசியை உள்ளே இறக்கிட்டு கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ரீட்டாக கார்னர் சைடில் இப்படி மடித்து விட்டுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே போக வேண்டியது தான். முடியும் போது 2 கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி 4 பக்கமும் மடித்து தைச்சிட்டா டோர்மேட் ரெடி ஆகிடும். 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs.